அருட்சுடரே ஆனந்த நிறைவே அருள் வழங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேரொளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வாய். உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே தேவா. உந்தன சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க ஆதாரம் நீயே அருள் புரிவாய். உந்தன் சந்நிதி வருகின்றோ அன்பின் நாயகனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளை, ஆண்டவருடைய பொதுக்காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் இருக்கின்றோம். ஆண்டவருடைய பொதுக்காலம் 18வது ஞாயிற்றுக்கிழமை. இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையானது யோவான் நற்செய்தி பிரிவு 6 24 முதல் 35 வரை உள்ள இறை வார்த்தைகளாக இருக்கின்றன. மரியாவிஷன் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் பகிர்ந்து அளிக்கிறீர்கள் என்று நினைக்கின்றேன். நிறைய நபர்களை சேர்த்து விடுங்கள். நிறைய பேருக்கு இதை பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது இறை வார்த்தையானது பகிர்ந்து அளிக்கப்படுகிறது என்று அர்த்தமாகிறது. ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவளித்தது போல ஒரு இறை வார்த்தையை நாம் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அது நிறைய பலன் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எனவே இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி இறை வார்த்தையை கடந்து சொல்ல வேண்டுமாய் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். யோவான் நற்செய்தி பிரிவு 6 24 35 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசுவும் அவருடைய சீடரும் அங்கு இல்லை என்பதை கண்ட மக்கள் கூட்டமாய் அப்படகுகளில் ஏறி இயேசுவை தேடி கப்பர்நகூமுக்கு சென்றார்கள். அங்கு கடற்கரையில் அவர்கள் அவரை கண்டு, ரபி, எப்போது இங்கு வந்தீர் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக அப்பங்களை வயிறார உண்டதால் தான் என்னை தேடுகிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகும் உணவுக்காக உழைக்க வேண்டாம், நிலை வாழ்வு தரும் அழியாத உணவுக்காகவே உழையுங்கள். அவ்வுணவை மானிட மகன் உங்களுக்கு கொடுப்பார். ஏனெனில் தந்தையாகிய கடவுள் அவருக்கே தம் அதிகாரத்தை அளித்துள்ளார் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, எங்கள் செயல்கள் கடவுளுக்கு ஏற்றவையாக இருப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்றார். அவர்கள், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அருமடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களும், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயா, இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டனர். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே. என்னிடம் வருவோருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் வாழுகின்ற அருமையான என் சகோதர சகோதரிகளே, வாழ்வு தரும் உணவு. எதை தேடி கடவுளிடத்தில் செல்லுகிறோம் என்றுதான் இன்றைய மைய சிந்தனையாக இருக்கிறது. எதை தேடி, எதற்காக கடவுளை தேடுகிறோம்? எதற்காக கடவுளை தேடுகிறோம்? உலகத்தில் எல்லா மக்களும் கடவுளை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆலயங்களிலே தேடுகிறார்கள், பள்ளிவாசல்களிலே தேடுகிறார்கள், கோவில்களிலே தேடுகிறார்கள், பல்வேறு மனிதர்களை தேடுகிறார்கள், கடவுளாக நினைத்து மனிதர்களை தேடுகிறார்கள். ஆக இந்த தேடுதல் என்று சொல்லக்கூடியது உலகம் முழுவதும் இருக்கிறது.
உலகம் முழுவதும் இருக்கிறது. எனவே இன்றைய நற்செய்தியில் அந்த மக்கள் எதற்காக தேடினார்கள், எதற்காக தேடினார்கள் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். நீங்கள் அரும் அடையாளங்களை கண்டதால் அல்ல, மாறாக உணவு கொடுத்ததால், உணவுக்காக உணவை தேடுகிறீர்கள். உணவை கொடுத்தவரை அல்ல, உணவை கொடுத்தவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, உணவை கொடுத்து இறைவார்த்தையை கற்றுக் கொடுத்தவருக்காக அல்ல, மாறாக வயிறார உண்ண வேண்டும் என்பதற்காக தேடுகிறீர்கள். வயிறார உண்ணுகின்ற பொழுது உணவு செரித்து போய்விடுகிறது. காலையில் உண்ணுகிறோம், மதியானம் பசிக்கிறது. மதியானம் மீண்டும் உண்ணுகிறோம், மாலையில் பசிக்கிறது. இரவில் உண்ணுகிறோம், மீண்டும் காலையில் பசிக்கிறது. இதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே அழிந்து போகின்ற திடமான திரவமான உணவுகளை உண்ணுகின்ற பொழுது பசியை ஆற்றுகின்றோம், தாகத்தை தணிக்கின்றோம், ஆசையை நிறைவு செய்கின்றோம், அனைத்தையும் நிறைவு செய்கின்றோம். இவைகளெல்லாம் நிலைத்து நிற்கக்கூடியது அல்ல, கடந்து செல்லக்கூடிய ஒன்று என்பதை ஆண்டவர் இன்று அருமையாக சொல்லுகிறார். எனவே அப்படி என்றால் கடந்து செல்லாதது எது என்று நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். எனவே அழிந்து போகின்ற உணவிற்காக நீங்கள் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறீர்கள். பல்வேறு நாடுகளிலே, இன்று ஆப்பிரிக்க நாடுகளிலே, குறிப்பாக அரேபிய நாடுகளிலே, பாலஸ்தீனத்திலே, இஸ்ராயலிலே நிறைய மக்கள், குழந்தைகள் உணவுக்காக தேடி தேடி அலைகிறார்கள். குடிப்பதற்கு தண்ணீருக்காக அலைந்து தேடுகிறார்கள். எனவே இந்த அலைதல் என்று சொல்லக்கூடிய அடிப்படை தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு தேடலாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அது தேவைதான், உண்மைதான், நல்லதுதான். உணவு கொடுப்பது மிக மிகச் சிறந்த ஒன்று. பசி வந்தால் 10 பறந்து போகும் என்று சொல்வார்கள். பசி வந்தால் யாரும் கேட்க மாட்டார்கள். எனவே பசி இல்லாமல் இருப்பதுதான் மிகச் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இயற்கையினுடைய படைப்பிலை மனிதன் மீண்டும் மீண்டும் உடல் பசியை அவன் சந்தித்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி செல்லுகின்ற மக்கள் அவருடைய வார்த்தை, அதில் இருக்கின்ற பொருள், அதில் நீடித்திருக்கின்ற நிலையான வாழ்வு, நிலையான மகிழ்ச்சி, நிலையான அர்த்தம், நிலையான குறிக்கோள், இவற்றை தேடி அவர்கள் செல்லவில்லை. உணவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நிறைய மக்கள் பல்வேறு ஆலயங்களிலே, கோவில்களிலே எல்லாம் செல்லுகிறார்கள். இதற்காக சாப்பாடு போடுவார்கள் என்று, கஞ்சி கொடுப்பார்கள் என்று, உணவு கொடுப்பார்கள் என்று. உணவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற பல்வேறு இடங்களை நாம் பார்க்கின்றோம். வள்ளலாருடைய இடம் எப்பொழுதுமே அடுப்பிலே தீ பற்றி கொண்டே இருக்கும். வருகின்றவர்களுக்கெல்லாம் உணவு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். இவைகள் மிகச்சிறந்த ஒரு பணியாக இருக்கிறது. கடவுள் பசிக்கின்ற மனிதனுக்கு உணவின் வடிவத்தில் தான் தோன்றுவார் என்று சொல்லப்படுகிறது. உணவின் வடிவத்தில் தான் பசிக்கின்ற மனிதனுக்கு கடவுள் தோன்றுவார். அப்படி என்று சொன்னால் அந்த பாலை நிலத்தில் இயேசுனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு அந்த பசி வரும் என்று அறிந்தவுடனே ஆண்டவர் இயேசு புதுமைகளை செய்கின்றார். எனவே அடுத்து பசிக்கின்ற பொழுது மீண்டும் தேடுகிறார்கள். இயேசு இப்படியே செல்கிறார், இவர்கள் இப்படியே வந்து அவரை பிடித்து கொள்கிறார்கள். அவரை ஒரு அரசனாக மாற்ற வேண்டும் என்று சிந்திக்கின்றார்கள், திட்டமிடுகிறார்கள். அரசனாக மாற்றிவிட்டால் உழைக்க வேண்டாம், எல்லாமே எளிதாக உணவு கிடைத்து கொண்டே இருக்கும் என்று அவர்கள் நினைத்திருக்கலாம். இன்று கூட அப்படித்தான் உணவு போடுகின்ற அரசுகளைத்தான் மக்கள் மீண்டும் 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 தேர்ந்தெடுக்கிறார்கள். அரசும் அதை பயன்படுத்தி கொண்டு ஏழைகளை ஏழைகளாக வைத்து கொண்டு உணவு கொடுத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே என் அன்புக்குரியவர்களே, 2 காரியங்கள். உடலுடைய தேவைக்கான உணவு நல்லது, தேவையானது, கொடுக்கப்பட வேண்டும், வழங்கப்பட வேண்டும். 2வது, உடலை கடந்து செல்லக்கூடிய ஆன்மா, வாழ்வினுடைய அர்த்தங்கள், இவைகளை பற்றி அறிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒன்று அல்லவா? எனவே தான் சொல்வார்கள், மீனை கொடுப்பதை விட, பசித்திருப்பவனுக்கு மீனை கொடுப்பதை விட மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தல் மிகச்சிறந்தது என்று சொல்வார்கள். மீனை கொடுப்பதை விட மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தல் மிகச்சிறந்தது என்று சொல்வார்கள். மீனை கொடுத்தால் பசியோடு இருக்கின்றவன் மீனை உண்ணுவான், மீண்டும் பசி எடுக்கும். ஆனால் மீனை பிடிக்க கற்றுக் கொடுத்தால் அவன் ஒவ்வொரு நேரமும் மீனை பிடித்து கொண்டு தன்னுடைய பசியை நிரந்தரமாக தொடர்ச்சியாக பசியாற்ற முடியும் என்பதைத்தான் அருமையாக சொல்கிறார்கள். இதை இன்னும் ஆழமாக சிந்தித்தால் உணவு கொடுப்பதை விட அழிந்து போகின்ற, மீண்டும் பசியை உருவாக்குகின்ற, தாகத்தை உருவாக்குகின்ற உணவை கொடுப்பதை விட
மேலானது என்னவென்று சொன்னால் நிலை வாழ்வை கொடுக்கின்ற வார்த்தைகள். ஆண்டவரே, நாங்கள் யாரிடத்தில் சொல்வோம்? நிலை வாழ்வை கொடுக்கின்ற வார்த்தைகள் உம்மிடம்தான் இருக்கின்றன என்று அருமையாக சொல்கிறார். எனவே அகக்கண்களை நாம் திறந்து பார்க்க வேண்டும். அகக்கண்கள், ஆன்மீக பார்வை, நிலை வாழ்வுக்கான ஒரு பார்வை. காசு கொடுத்து, உணவு கொடுத்து, உடை கொடுத்து, உறைவிடம் கொடுத்தும் நாம் மனிதர்களை நிறைவாழ்வுக்காக அழைத்து சொல்ல முடியாது. காசு கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், உடை கொடுக்கலாம், உறைவிடம் கொடுக்கலாம். இவற்றையெல்லாம் கொடுத்தால் நிறைவாழ்வை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதை கடந்து சொல்ல வேண்டும். அதைத்தான் நம்முடைய பகுதியில் அருமையாக ஜான் பென்னிக்விக் என்று சொல்லுகின்ற ஆங்கிலேயருடைய போர் வீரராக இருந்த ஜான் பென்னிக்விக் சென்னையில் பழைய மദ്രാஸில் பணியாற்றி கொண்டிருந்தார். அவர் அருமையாக முல்லை பெரியார் டேமை கட்டியிருக்கிறார் என்று நாம் வரலாற்றிலே படிக்கிறோம். முல்லை பெரியார் டேமை கட்டுவதற்கு அவர் நிறைய சிரமங்களை எடுத்துக்கொண்டார். காசு கிடைக்கவில்லை, நிதி கிடைக்கவில்லை. எனவே வீட்டிற்கு சென்று தன்னுடைய மனைவி குடும்பத்திலிருந்து சொத்துக்களை எல்லாம் வெற்று கொண்டு வந்து அந்த டேமை கட்டியதாக வரலாறு சொல்லுகிறார். இந்த டேமை கட்டியதால் என்ன பலன் என்று பார்த்தால் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு தண்ணீர் கிடைக்கிறது. நீர்ப்பாசனத்திற்கான தண்ணீர் கிடைத்து கொண்டே இருக்கிறார். எனவே அவர் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை கொடுத்தவர். தண்ணீர் பாசனத்திற்கு கிடைத்தால் பாசனத்தை வைத்துக்கொண்டு மக்கள் உணவை உற்பத்தி செய்வார்கள், எல்லா மக்களுக்கும் உணவு கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு சிந்தனையை நமக்கு இன்று அவர் கொடுக்கிறார். அதுபோன்றுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீடர்களுக்கும் மக்களுக்கும் போதித்தார் என்று சொன்னால் அந்த போதனைகள் வளர்ந்து வந்து பூத்து காய்த்து கனிந்து பலன் கொடுக்க வேண்டும். அவ்வாறு பலன் கிடைக்கின்ற பொழுது எல்லோருக்கும் நிச்சயமாக தங்களுடைய தேடல் நிறைவாகும். எனவே தான் இன்றைய தலைப்பை மீண்டும் சொல்லுகிறேன். எதற்காக கடவுளை தேடுகிறோம்? ஆலயத்திலே சென்று தேடுகிறோம், ஏகப்பட்ட விண்ணப்பங்களோடு செல்லுகிறோம், ஏகப்பட்ட விண்ணப்பங்களோடு சென்று விண்ணப்பங்களை கொட்டிவிட்டு வந்து விடுகிறோம், கடவுள் தந்து விடுவார் என்று. பள்ளிவாசல்களுக்கு செல்கிறோம், ஏகப்பட்ட விண்ணப்பங்களை வேண்டுதல்களை வைக்கின்றோம். கோவில்களுக்கு செல்கிறோம், வேண்டுதல்களை வைக்கின்றோம். புனித தலங்கள் என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கு செல்லுகிறோம், அடிக்கடி செல்லுகிறோம். ஆனால் வாழ்வை கண்டுகொள்ளுகின்றோமா என்பதுதான் மிக மிக பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆலயத்தில் விழாக்களை எடுக்கின்றோம், ஆடம்பரமாக எடுக்கின்றோம், வான வேடிக்கைகளை வைக்கின்றோம், எல்லாவற்றையும் வைக்கின்றோம். ஆனாலும் புனித தலங்களை தேடி 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 சென்று கொண்டே இருக்கிறோம். அப்போ இதில் நிறைவு இல்லையா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது. புனித தலங்களுக்கு செல்வது ஒரு அனுபவம் நல்லது தான். ஆனாலும் இந்த தேடல் என்று சொல்லுவது உணவுக்காக அலைமோதுகின்ற கூட்டத்தை போன்றதா? இல்லை. நிறைவாழ்வை, நிலை வாழ்வை, உண்மையான வாழ்வை, அமைதியான வாழ்வை, நீதியான வாழ்வை, மகிழ்ச்சியான வாழ்வை கண்டுகொள்வதற்கு உதவுகிறதா என்ற சிந்தனையை நாம் இன்று எடுத்து சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடுகின்ற பொழுது உண்மையை தேடுகின்ற, அருள் அடையாளங்களை தேடுகின்ற, அருள் அடையாளத்துக்கு காரணமும் காரியமாக இருக்கின்ற இயேசுவை தேடுகின்ற, கடவுளை தேடுகின்ற மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அதற்கான வரங்களை இன்றைய வழிபாட்டிலே மன்றாடி கேட்போம். ஆமென். ஜெபிப்போமாக. எங்களெல்லாம் பாசத்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் அனைவரும் அன்போடு மகிழ்ச்சியோடு சமாதானத்தோடு நீதியோடு வாழுகின்ற பொழுது எங்களுக்கு நிறைவாழ்வு கிடைக்கும், நிலை வாழ்வு கிடைக்கும் என்று இன்றைய நற்செய்தியின் வழியாக சொல்லுகிறார். நாங்கள் உணவுக்காக மட்டுமல்லாமல், உடைக்காக, உறைவிடத்திற்காக மட்டும் அல்லாமல், உண்மைக்காக, அன்புக்காக, நீதிக்காக, மகிழ்ச்சிக்காக, சமூகத்தினுடைய நிறைவாழ்வுக்காக தேடுகின்ற மக்களாக இருக்க வேண்டிய ஆற்றலையும் அருளையும் இன்றும் என்றும் தந்து வழி நடத்த வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.